ஆனால் வந்து சேர மாட்டேன்கிறார்கள். தடை செய்யப்படுகிறது. அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்காதபடி ஏதோ முன்னதாக சில கல்லை தூக்கி வச்சிடறாங்க, அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அது லேவியராகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், குருடனுடைய கண்களுக்கு முன்னதாக தடைக்கல் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவனே குருடன், அவனால வைக்கலாமா? அவன் சரியா நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா? இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள். குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்திருந்தால் நீங்கள் கவனிக்குவீர்கள். இனிமேல் பிறக்கட்டும், கவனிங்கள். அந்த குழந்தையை பாருங்கள், சிரிக்காதீங்க. உங்கள் வீட்டில் பாருங்க, நிறைய பேர். ஓகே, அந்த குழந்தையை பாருங்கள். பார்த்துருக்குறீங்களா? பாருங்கள், இனிமேல் பாருங்கள். அந்த கண்ணு ஃபிக்ஸ் ஆகிருக்காது இல்லையா? அந்த குழந்தை பாருங்க, கண்ணு ஃபிக்ஸ் ஆகாது, சும்மா இப்படி ஆடின்னு இருக்குவாங்க. ஆடின்னு இருக்கும் இல்லையா? அது கொஞ்ச நாள் ஆகிட்டு தான். அப்போ அந்த பருவம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய பருவம். கர்த்தரிடத்தில் வருகிற பருவம் அது தான். ஒவ்வொரு மனுஷனும் வரும்போது அவனுக்கே பார்வை இல்லை, அவனுக்கே பார்வை சரியா இல்லை. அந்த நேரத்தில் வேறு ஒருவன் அவனை நடத்த வேண்டுமா, நடத்தக்கூடாதா? நடத்துகிற ஒரு ஊழியக்காரன், வேதம் எப்படி சொல்லுகிறது? ஞானவான் கூட இல்லை, பரிதானம் ஞானிகளுடைய கண்களை குருடாக்கும். எது பரிதானம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய கண்களை என்ன செய்து விடுகிறது? என்ன செய்து விடுகிறது? சொல்லுங்க, சொல்லுமா. குருடாக்கி விடுகிறது. யாருடைய கண்களை? அதான் சொல்லணும், அது ரொம்ப முக்கியமான. யாருடைய கண்களை பண ஆசை குருடாக்கி விடுகிறது? ஞானிகளுடைய கண்களை குருடாக்கும். இப்போ அவன் குருடன் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? குருடனுக்கு வழிகாட்டினால் என்ன ஆகும்? குருடனுக்கு வழிகாட்டினால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள். ஆகையால் நடத்தக்கூடியவனுக்கு கண் பார்வை சரியா இருக்க வேண்டும். வந்திருக்கிற மனுஷன் அவனுக்கு உலக பிரகடன கண் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவன் கண்ணு ஒன்று என்ன ஆகல, ஃபிட் ஆகல, அது பதிந்துல, சும்மா அங்கங்க ஆடின்னு இருக்குது. அந்த பருவத்தில் இப்பேற்பட்ட ஏற்கனவே கீழே விழுந்து போனவன், ஆனால் பல வருஷமாக ஊழியம் செய்கிறான்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சர்டிஃபிகேட்டை காமிக்கிறான். எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இவ்வளோ சொல்லி தன்னுடைய சர்டிஃபிகேட் தான் அவனால் காண்பிக்க முடியும். ஆனால் அவன் குருடனாகி எவ்வளோ வருஷம் ஆகிவிட்டு இருக்கிறது. அவன் போய் அவனை நடத்த முடியாது. இது கர்த்தர் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள் எங்கேயுமே எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையார்கள். 3 ஜனங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 ஜனங்களை குறித்து கர்த்தர் எச்சரிக்கை. அதில் படிக்க போகிறோம். பிலிப்பியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நான் படிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம். பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 1-2. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அவைகள் உங்களுக்கு நலமாயிருக்கும். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, ஆனால் மறுபடியும் அது எழுதினால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரே காரியத்தை 100 முறை சொல்லினே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, எனக்கு போர் அடிக்காது, உங்களுக்கு அது பிரயோஜனமாகும். பாரு, யாருக்கெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது? நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3 பேருக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். யாருக்கு நாய்கள்? யார் நாய்? அது நம்ம சொல்கிறோம், ஜெபம் பண்ண நாய்கிட்ட பேசுறத விட்டுடுப்பா சொல்கிறோமா இல்லையா? அவங்களாம் நாய் இல்லை, மனுஷர்கள். யார் நாய்கள் என்று சொன்னால், ஒரு காரியத்துக்காக ஒரு மனுஷன் அழைக்கப்படுகிறான். அந்த ஊழியம் செய்வதற்காக அவன் உலகத்தின் காரியத்தை பார்த்து அவன் பின்மாற்றம் அடைந்தால் அவன் ஒரு நாய். நாய் தான் கக்கினதே திரும்ப தின்ன போனால் அவன் யாராக இருக்கிறான்? நாய். தான் கக்கினதை மறுபடியும் திரும்ப போகிறான். உலக
வழிபாடுகள், உலக காரியங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு வந்தாயிற்று. இப்பொழுது ஒரு ஊழியக்காரன் என்ற போர்வையில் இவன் மறுபடியும் வாபீஸ் போகிறான். பின்னால தான் போகிறான், முன்னால போக மாட்டேன்னுங்கிறான். அவனுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட முன்னால் போக மாட்டேங்கிறான். அவன் அதாவது ஒரு கார் வண்டி வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்குன்னு ரிவர்ஸ் கியர் இருக்குது. அவன் ரிவர்ஸ் தான் போட்டு வச்சுருக்கிறான். அது முன்னால் போகிறதே இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் ரிவர்ஸில் வந்துட்டாக்கா பிறகு அவன் போகிற பாதை அனைத்தும் ரிவர்ஸாகத்தான் இருக்கும். அவன் முன்னேற்றம் அடைய முடியாது. ஒரு முறைத்தான் இந்த பக்கத்தில் வர முடியும். கொஞ்சம் பின்னால் எடுத்தாக்கா அது வாபீஸ் தான் போய்கொண்டே இருக்குது. இந்த பணம் என்று சொல்லப்படுகிற காரியம் ரொம்ப முக்கியம். எல்லா பண ஆசை என்று சொல்லப்படுகிறது எல்லா தீமைக்கு அதுதான் வேற பாவங்கள் எல்லாம் சரி பண்ணிடலாம், வேற அத்தனை பாவத்தையும் சரி பண்ணலாம். ஆனா பண ஆசைன்னு சொல்லிட்டு ஒன்று வரும்பொழுது அது எல்லா தீமைக்கும் அது வேற இருக்கிறது. அங்கே ஒருத்தன் போயிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வாபீஸ் மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. யூதாசை பாருங்கள், சின்ன காரியம்தான், வாபீஸ் போறான். மறுபடியும் வர முடிகிறதா? இஷ்டப்பட்டாலும் இல்லை. வேற பாவங்கள் செய்திருக்கிறார்கள், முன்னேற்றம் அடைகிறார்கள், மன்னிப்பு கேட்டு முன்னேற்றம் அடைகிறார்கள். இதில் மட்டும் ஒருத்தன் கீழே விழுந்தான் என்று சொன்னால் அவனை மறுபடியும் கொண்டு வர யாராலையுமே முடியாது. ஆகையால் வாபீஸ் போன ஜனங்களை கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னாக்கா, பின்மாற்றம் அடைந்த மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது, அவன் ஒரு நாய். அவனை மறுபடியும் திருத்த யாராலையுமே முடியாது. விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, போயிட்டான். ஆனாலும் அவனுடைய ஆக்ஷன் எல்லாம் நிச்சயமாக அவன் இன்னும் அந்த லைன்ல இருக்கிறேன்னு ஆக்ட் பண்ணி காமிப்பான். இப்போ நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்மகிட்ட வந்து பேசுறாங்க வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அவங்கள, இதுவும் ஒரு நடிப்பான்னு கேட்கலாம். பிக்சர் நடிக்கிற மாதிரி இதுவும் ஒரு நடிப்பா? அப்படிதான். அவன் மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை அவங்க ஒன்றும் வர்றதில்லை. அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை. அவங்க வெறும் நடித்து அந்த லைனில் ஊறிட்டுக்கிறாங்க. ஆகையால் ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்னோட்டம் அடையும் பொழுது மறுபடியும் அவன் வரமாட்டான். அவன் ஆக்டிங் எல்லாம் இனிமேல்ட்டு அந்த லைனில் தான் போய்கொண்டு இருக்கும். அவன் செய்கிறதெல்லாம் வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும். இதை நாம் கண்டறிய வேண்டும். கண்டறிய முடியாமல் இருக்கிறது நம்முடைய பருவம். கர்த்தரிடத்தில் வருகிறோம், கண்ணு இன்னும் என்ன ஆகவில்லை, கரெக்டாக அது பதிக்கப்படவில்லை. கண்ணு இருக்கிறது, ஆனால் சும்மா அது ஆடிக்கொண்டு இருக்கிறது. இவன் ஒரு பொல்லாத ஊழியக்காரன் என்று நமக்கு தெரியுதில்லை. நம்ம பெரிய இது மாதிரி நம்ம அவங்கள பற்றியெல்லாம் தப்பாக பேச கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திக்கிறோம். அது எவ்வளோ தவறு. சரியான காரியம் எது, தவறான காரியம் எது கண்டறிவதற்கு உனக்கு போதுமான ஞானம், கண் பார்வை, ஞானக்கண் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்டால் நீ முன்னேற்றம் அடைய முடிகிறது. இல்லைன்னா அவன் கீழே விழுந்தானாக்கா அதோடைய அர்த்தம் நீயும் சேர்ந்து கீழே விழு. அது குருடனுக்கு குருடன் வழி காட்டினால் இருவரும் கீழே விழு. அதுதான் அது வேற ஒன்றும் இல்லை. இது நான் சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படி சொல்லி கொண்டே இருக்கிறான். குருடனுக்கு குருடன் வழி காண்பித்தால் இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள். யார் குருடன் சொல்லுங்க இப்போ பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணனே, யார் குருடன்? கண்ணு இருக்கும் குருடனா? இல்லை. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது பார்த்தா நம்மலாம் இங்கே இப்போ எங்கே இருக்கிறோம், நீ யார், ஏன் என்னென்னமோ கேட்டுங்கிற என்னை பற்றி என்று சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நீ யார் இவர் முன்னிட்டு ஏதாவது கேட்டுங்க, நம்மளை கேள்வியில் கேட்டுங்கிறாரு. என்ன அப்போ இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணேன்னு நான் என்ன தான் சொன்னேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞானி. அதாவது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு வரும்பொழுது அவனை கர்த்தர் ஊழியத்துக்குன்னு கூப்பிடுறாரு. அவன் கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் முன்னுக்கு வராது. அது ப்ரெஸ் பண்ணால்
பின்னால் போய் இப்போ இதே பாரு, நான் ரிவர்ஸ் கேட் போட்ட தொட்டு இது பின்னால் தான் வந்துக்குது. நான் இப்படி பண்ணி தான் நல்லா இருந்துச்சு இல்லையா? இல்லையா? அப்போது அப்பேற்பட்டவர்கள் ஊழியக்காரர்கள் வருது சத்தியம்தான், கர்த்தருடைய லைனில் வருகிறது சத்தியம்தான். ஆனால் அவர்கள் சில காரியங்களை பார்க்கிறார்கள். யூதாஸ் 30 வெள்ளிக்காசு அவனுக்கு பெருசாக தோன்றுகிறது. அவன் எடுத்து மறுபடியும் யாருக்குமே தெரியாதபடி முடித்து விடலாம் என்று நினைத்தான். இல்லை, அவன் ரிவர்ஸ் கியர்ஸ் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இனி அவன் என்ன செய்தாலும் பின்னால் தான் போயிருக்கும். ஞானி வைத்துக்கொள்ளுங்கள், பரிதானம் ஞானிகளின் பார்வையை என்ன செய்யும்? குருடாக்கும். அப்பேற்பட்ட குருடாக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் வேற ஒரு இப்பதான் பிறந்த ஒரு குழந்தையை நடத்த முடியாது. அந்த குழந்தைக்கு இவங்க அல்ல, கர்த்தரில் சேருகிற புது ஜனங்களாக இருக்கலாம். புது ஜனங்கள், அவர்கள் சிறு குழந்தைகள் இப்பதான் பிறந்திருக்கிறார்கள், இப்பதான் பிறந்திருக்கிறார்கள். அவங்க கண் எப்படி இருக்கும்? ஃபிட் ஆகிட்டு இருக்குமா? அவர்கள் அந்த பிள்ளைகள் இந்த ஊழியக்காரன் எப்படி போகிறார்களோ அப்படி தான் போவார்கள். அங்கே போடணும், அங்கே பாரு மேலே இருக்குது இல்லையா, அங்கே சுவிட்ச் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அதில் போட்டாக்க இதாவது இது பெஞ்சமின், அந்த சுவிட்ச் இருக்குது இல்லையா, அங்கே ஃபேனுக்கு மேலே ஒரு இதுக்கு இல்லையா, அங்கே போட்டுடு. அங்கே தொங்கின்னு இருக்குது பாரு, அதை எடுத்துகிட்டு போடணும். பெஞ்சமினுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, அவர் எடுத்து செய்துடுவார். அவர் நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. இது பெஞ்சமின், இங்கே பார் தொங்கின்னு இருக்குது பார், இது இங்கே பார், என்ன பார் இங்கே முன்னால், அது எடுத்துகிட்டு அங்கே போட்டால் எரியும், ஃபேன் வரும். மூச்சு வச்சு நின்றுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்ட், அதை எடுத்துகிட்டு அங்கே போட்டால் சரியாயிடும். பெஞ்சமின் வெரி குட், சந்தோஷம். வராது, அந்த பவர் லைனுக்கு போனோம், அது ரிமூவ் பண்ணேன். இல்லை அதை அங்கே போட்டுடு, இது ஓடும். சரி, கவனிங்கள், மெசேஜ் கொஞ்சம் நல்லா கவனிங்கள். பரிதானம் ஞானிகளுடைய கண்களை குருடாக்கும். பரிதானம் ஞானிகளுடைய கண்களை ஆகியால் குருடனாக மாற்றப்பட்டவர்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேறு புதிதாக பிறக்கிற பிள்ளைகளை நடத்த முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கண் பார்வை சரியாகவே இல்லை. அவர்கள் திசை மாறுபடி செய்து விடுவார்கள். இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். காலையில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்த இல்லைங்களா, சவுலிடத்தில் கழுதைகளை காணாமல் போன சவுல் தேடிக்கொண்டு வந்திருக்கும் பொழுது தேவ ஊழியக்காரன் சொல்லுங்க, நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, நான் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கேளு. நீ 3 நாளுக்கு முன்னதாக உன் தகப்பனுடைய கழுதைகளைத்தான் நீ தேடி வந்து கொண்டிருக்க. கழுதைகள் கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பிறகு நீ தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அனைத்து உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதெல்லாம் முக்கியம். உனக்காக ராஜ்யம் காத்து கொண்டு இருக்கிறது. உனக்காக ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும்பொழுது அந்த மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கா? எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரை காட்டிலும் ரொம்ப சின்னவர்களாக இருக்கிறோமே, எளியவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லும்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ சின்னதோ பெருச பெரிய விஷயம் இல்லை, கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார்.
கர்த்தருக்கு விருப்பம் நீ இப்படியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, சரி அவன் சொன்னது அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்த பொழுதிலும் கூட அவனுக்கு அந்த ராஜ்யம் கிடைத்தது. கழுதை தானாகவே வந்து கொண்டே இருக்கும் உலகத்தில். ஆனால் எப்பொழுது இவனுடைய கரங்களில் அதிகாரம் வந்ததோ பிறகு அவன் கர்த்தரை தூக்கி எறிந்தான். அதுதான் சம்பவம். அது எப்பொழுது ஒரு சில காரியம் நம்ம கையில் கிடைக்கிறதோ மறுபடியும் கிடைத்த பிறகு நாம் கர்த்தரை அநேகமாக தேட மாட்டோம் என்பது தான் உண்மை. முடிவே முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், பண ஆசை ரொம்ப டேஞ்சர். பணம் ஒரு கையில் பிடிச்சிட்டாக்கா மறுபடியும் அந்த லைனில் வர அவனால் ரொம்ப கஷ்டம். பின்னால் போக வேண்டிய நிலைமை தான் வருகிறது. ஆகையால் இவர்களை குறித்து, பின்மாற்றம் அடைந்த ஊழியக்காரனை குறித்து நீ என்னவாக இரு? எச்சரிக்கையாயிரு. அடுத்தபடியாக இவர்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிர்கள். நாய்கள் என்று சொன்னால் பின்மாற்றம் அடைந்த ஊழியக்காரர்களை நாய்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யாரு பொல்லாத வேலையாட்கள்? பொல்லாத வேலையாட்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் இப்படியாக இருப்பார்கள். லூக்காவின் எழுதிய சுவிசேஷ புத்தகம் எடுத்தீர்களா? லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம். இது இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நீயாக கூட இருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் அடுத்தபடியாக என்ன நடக்கிறது அதுதான் பெரிய விஷயம். கேள்வி கேட்கப்படுகிறது, நீயாக இருக்கலாம். ஆனால் அடுத்தபடியாக என்ன நடக்குது அது பெரிய விஷயம். 12:42 அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரிக்காரன் யாவன்? கேள்வி இது. அதற்கு கர்த்தர், அதற்கு இயேசு, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எஜமான் வந்து கொண்டிருக்கிறார், வரார் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போ வராரோ யாருக்கும் தெரியாது. அவருடைய சித்தம் ஒன்றுமே ஒரு மனுஷனுக்கும் தெரியப்படாது. வருகிறவர் வருவார், ஏற்ற சமயத்தில் வருவார். இப்பொழுது சில ஊழியக்காரர்கள் வந்தது சில காரியத்தை சொல்லிவிட்டு போய்விட்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தால் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் பாக்கியவனாயிருந்தால் அவனுக்கு என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தனக்குள்ள ஆண்டவருக்கு கர்த்தருக்கு எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தின் மீதும் அவனை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறதுல விசாரணைக்காரன். எல்லாம் ஓனராயன் ஆயிடுவான். அவனே எஜமான் ஆயிடுறான். எஜமான் வரும்பொழுது உண்மையும் விவேகமாக ஒருத்தன் இருந்தால் இவன் அடுத்தபடியாக நெக்ஸ்ட் எஜமானாக மாற்றப்படுகிறான். ஆனால் நெக்ஸ்ட் பாருங்க, அந்த ஊழியக்காரனோ, அது எந்த மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டதோ, எந்த மனுஷனுக்கு எல்லா காரியங்களும் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறதோ அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வெளியே சொல்ல மாட்டான். வெளியே வந்துட்டு இயேசு வரார் என்று கத்தின்னு இருப்பான். ஆனா தனக்குள்ள என்ன சொல்றான்? தனக்குள்ள என்ன சொல்றான்? என் எஜமான் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்பா. அப்படி வெளியே சொல்றது இல்லை. எங்கே போயிட்டு இந்த ஜனங்களை கண்டு பண்ணாக்கா எல்லாம் இயேசு வராருன்ட்டு ரொம்ப ஆணித்தரமாக அடிச்சு பேசுறாங்கன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குதுனாக்கா எஜமான் வர்றதுக்கு ரொம்ப எச்சரிப்பின் சத்தம் கொடுக்க மாட்டான்.
அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடிக்கவும் வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களிடத்தில் அவனுக்கு பங்கை நியமிப்பான். உண்மை இல்லாதவர்களாக்கா நரகத்தில் இருக்க ஜனங்களோடு கூட அவனுடைய பங்கு அங்கே தான் போயிருக்க வேண்டும். ஊழியம் செய்துட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. செய்த சட்டத்தின் பிரகாரம் செய்யணும். இவர்கள் பொல்லாதவர்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லிட்டு நாய்களை பற்றி என் சொன்னேன் உங்களுக்கு. நாய்னா யாருனாக்கா எங்கள் வீட்டில் இருக்குது பக்கத்தில் அல்சேஷன் டாக் வச்சுக்கிறாங்க, அது ஒரு நாய். அவங்க பாம்பரியன் டாக் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பக்கத்தில் இருக்க ஊழியக்காரனை யார் பின்மாற்றம் அடைந்தவனா இல்லை அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடியவனா கவனிக்க வேண்டும். கவனிக்கலனாக்கா நீங்கள் தான் கீழே விழுறீங்க. குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள். அடுத்தபடியாக இந்த ஊழியக்காரன் பொல்லாத ஊழியக்காரன், அதாவது குறிக்கோள் ஒன்றும் இல்லை. எஜமான் வருத லேட்டுன்றான், வெளியே சொல்ல உள்ள சொல்லி கொண்டு இருக்கிறான், வெளியே சொல்ல மாட்டேன்னுக்கிறான். சொன்னாக்கா நம்மளை தப்பா பேசுவாங்க, அதனால இயேசு கம்மிங் சூன்னு வாங்க, அப்படிதான் பேசுது. சீக்கிரம் வராங்கன்னு சொல்றாங்க, அது பேச வேண்டும், பேசிக்கிறார்கள். உள்ளத்தில் அந்த விதமான ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு அவைகள் அனைத்தும் அந்த மனுஷனுக்கு இருக்காது. இவர்களை 2 பேரை குறித்து கர்த்தர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை உபயோகம் செய்திருக்கிறார். என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை? இவர்களை 3 பேர் இருக்கிறாங்க, இப்போ 2 பேரை சொன்னேன். என்ன கர்த்தர் என்னத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்? பொல்லாத ஊழியக்காரர், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை. நீ எச்சரிக்கையாய் இல்லை என்று சொன்னால் அவன் கூட சேர்ந்து நீயும் விழ வேண்டியதாகத்தான் இருக்கும். எச்சரிப்பு ஒரு மனுஷன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீ எச்சரிப்பு ஆகவில்லை என்று சொன்னால், அவன் கீழே விழும்போது நீயும் கீழே விழுந்தாக வேண்டும். ஒரு மனுஷன் எப்போ கர்த்தரை விட்டு போய் விடுகிறானோ அவன் சச்சால் ஒரு குருடனை போலத்தான் இருக்கிறான். குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள். அதான் சட்டம். 3வது, சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையார்கள். சுன்னத்துக்காரர்கள்னாக்க யாரா இருப்பாங்க? யாரா இருப்பாங்க? இப்போ பைபிளில் சர்க்கம்சிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு தமிழில் விருத்த சேதனம். அதாவது இப்போ யாரும் நம்ம கிறிஸ்தவத்தில் இல்லை. இஸ்லாமியர்களும் யூதர்களும் அவர்கள் விருத்த சேதனம் செய்கிறார்கள். இஸ்லாமியர்களும் யூதர்களும் விருத்த சேதனம் செய்கிறார்கள். ஆனால் விருத்த சேதனம் ஒருத்தன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் வேதத்தின் ஒவ்வொரு சின்ன 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 காரியங்களை கூட அவன் கடைப்பிடித்தாக வேண்டும். அதுதான் சட்டம். அது செய்ய முடியாமல் ஒவ்வொரு மனுஷனும் அங்கே கீழே விழுந்து நாளுக்கு நாள் நரக வேதனை அடைந்து கொண்டே இருக்கிறான். அவனால் இந்த கண்டிஷன் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தரே வானத்திலிருந்து கீழே வந்தார். வந்து ஒவ்வொரு மனுஷனுக்காக அவர் மரித்தார். மரித்து நம்மை ஞானஸ்தானத்தின் மூலியமாக தேவன் நினைச்சதை சிம்பிள் பண்ணிட்டார். எல்லாத்தையுமே இனி சர்க்கம்சிஷன் இருக்காது, இனி ஞானஸ்தானம் தான் இருக்கும். சிம்பிள் பண்ணிட்டார் விஷயம். அங்கே செய்ய முடியாத காரியத்தை தேவன் வேண்டாம் என்று வைத்துவிட்டு நம்மை ஒரு புது லைனில் போகும்படி செய்து விட்டார். இப்பொழுது மறுபடியும்
அதே இஸ்லாமியர்கள் மறுபடியும் அவர்கள் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். 700 வருஷம், அதாவது இயேசு பிறந்து 700 வருஷம் மட்டும் அந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். பிறகு அதில் ஒரு மனுஷன் வந்து அத்தனையும் மதமாற்றம் செய்தான். என்னவென்று சொல்லி கிறிஸ்தவர்களை மறுபடியும் அவன் என்ன செய்து விட்டான் என்றாக மறுபடியும் இஸ்லாமியர்களாக மாற்றிவிட்டு மறுபடியும் அந்த சர்க்கம்சிஷன் செய்யும்படி செய்து விட்டார். அவர்கள் சுன்னத்துக்காரர்கள். யூதர்கள் சுன்னத்துக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் திருந்தினவர்கள் இருக்கிறார்கள். பேதுரு திருந்திருக்கிறான், யோவான் திருந்திருக்கிறான், அம்மா பவுல் திருந்திருக்கிறான், போன்ற ஜனங்கள் அனைவரும் திருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுன்னத்துக்காரர்கள் அல்ல. ஆகியால் என்ன சொல்லப்படுகிறது? மறுபடியும் 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 இந்த வேதத்தின் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அது செய்து கடைப்பிடித்து போனால் பரவாயில்லை. இது புதிய ஏற்பாடு. மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்கு சில ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், பழைய ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்ம கிறிஸ்தவருக்கு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். மறுபடியும் பழைய ஏற்பாட்டு தான் போய்கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் அவங்க சுன்னத்துக்காரர்கள் இல்லாமல் இருந்தாலும் சுன்னத்துக்காரர்களை போல அவர் தங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை குறித்து நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? எச்சரிக்கை. 3 பேருக்காக உஷாராக இருந்துட்டா நல்லது. 2 நம்மளது ஸ்டாக்கு, 3வது அவங்களது ஸ்டாக். 2 நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள். எவ்வளோ நாய் போயிட்டுருக்குது பாரு வாபீஸு, இல்லையா? அவ்வளோ பேர் உஷாராக இருக்கும். அவங்களுக்கு இப்போ கண் பார்வையெல்லாம் இல்லை. கண் பார்வை என்றது சொல்லப்படுகிற காரியம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் குருடர்கள். அந்த குருடர்கள் மற்றவர்களை வழிநடத்த முடியாது. நடத்துகிறானாக்கா இந்த மனுஷன் கொஞ்சம் வந்து விட்டால் நல்லது, இல்லை என்று சொன்னால் அவன் கீழே விழுந்தால் இவனும் கீழே விழுவது நிச்சயம். நாய்களுக்கு எச்சரிக்கையார்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையார்கள். யார் இது பொல்லாத வேலையாட்கள்? யார் பொல்லாத வேலையாட்கள்? ஒரு மனுஷன் கர்த்தருக்காக ஊழியம் செய்து இயேசு வரார், அதுக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினால் அவன் நல்ல ஊழியக்காரன். ஆனால் அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வருவதற்கு என்னாவோ தாமதாமன்ட்டு வெளியே பேசுகிறானா? தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், என் எஜமான் வர வேலை லேட் ஆகும்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஊழியக்காரர்கள் என்ன பெரிய பாஸ் மாதிரி பேசுகிறாங்களா இல்லையா? ஆத்தான் வேலையாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களை அடிக்க தொடங்குகிறான். வாயினாலும் அதாவது சில பேர் ட்ரௌடிஸை வச்சுன்னு இருக்கிறாங்க, தெரியல, தூரமாக வந்துட்டா நல்லது. அடுத்தபடியாக என்ன செய்ய? குடிக்கவும் வெறிக்கவும் உடன்பட்டால் அந்த வேலைக்காரனுடைய எஜமான் உடனே வந்து விடுவான். அவனை யாருக்கு எங்கே அவனுடைய பங்கு நியமிப்பான்? உண்மை இல்லாத ஜனங்களிடத்தில் அவனுடைய பங்கை நியமிப்பான். ஊழியம் சேர்த்துட்டு எந்த விதமான எவ்வளோ வருஷம் ஊழியம் சேர்த்து பிரயோஜனம் இல்லை. பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள், பரம்பரையாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், எங்கள் தாத்தா கட்டாத சர்ச்சு இல்லை, எங்கள் அப்பா பண்ணாத அது இல்லைன்னு சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அவர்கள் பின்மாற்றம் அடைந்த ஊழியக்காரர்கள். கண்டுபிடிங்க. நல்ல கண்ணு, நல்ல பார்வை கிடைக்கணும். இதுக்கு தான் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஒரு சர்ச்சை பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அத்தியாயம் இங்கே சொல்ல, இது ரொம்ப முக்கியமான காரியங்கள். மூன்றாம் அத்தியாயம் 15 நான் படிக்கிறேன். 15 நான் படிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரனானாலும், ஊழியம் அதாவது மெம்பர்ஸ் ஆனாலும் ஊழியக்காரனாலும் ஒவ்வொருடைய கிரியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அடுத்தபடியாக சொல்ல, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ரெண்டுமே இல்லையே, மத்தியத்தில் நின்று இருக்கிற. இங்கே பார்த்தா இயேசு வராருன்னு சொல்கிற, இந்த பக்கம் பார்த்தாக்கா குடிக்கவும் வெறிக்கவும் ஜனங்களை அடிக்கவும் முற்பட்டு இருக்கிற. அதுதான் அர்த்தம். குளிரும் அல்ல அனலும் அல்ல.
வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். அடுத்தபடியாக, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நெக்ஸ்ட் பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதே அறியாமல். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவன் கீழே விழுந்துட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கே தெரியல. நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடினால் நீ ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு. நீ இப்போ குருடனா தான் இருக்கிறாய். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். இதுதான் விஷயம். பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு லைனில் நீங்கள் வந்தால் நல்லது. நீங்கள் எங்கேயோ போய் பின்பற்றுன்னு இல்லை எனக்கு தெரியும். ஆனால் நீங்களே ஒரு ஊழியம் செய்தால் நல்லது தானே. அதுக்கு தான் இவ்வளோ பிரசங்கம். அங்கங்கே போய் மாட்டின்னு இருக்கிறத விட பிரச்சனை தானே ஜாஸ்தி. இப்போ ஏற்பட்ட ஊழியக்காரர்கள், பின்மாற்றம் அடைந்த ஊழியக்காரர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிற அங்கே போய் மாற்றுறதை விட ஏன் நீங்களே ஒரு ஊழியக்காரர் ஆகிட்டு 4 பேருக்கு உண்மையான சத்தியத்தை எடுத்து சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொல்லலையா? அதைத்தான் என்ன பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சவுலிட்டில் சொல்லப்பட்டது, அப்பா நீ கழுதைகளை தேடிக்கொண்டு இருக்கிறாயே, நெல்லு கொஞ்சம் நெல்லு, ஃபுல்லாக அப்படியே அந்த செய்தி இந்த செய்தி கேட்டால் முடியாதுப்பா, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, நிறுத்து, கர்த்தருடைய வசனத்தை கேள், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ கேள். கேட்டால் நீ தேடிக்கொண்டிருக்கிற கழுதைகள் பெரிய விஷயமே அல்ல, உனக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்கள், பயப்படாதே சிறு மந்தையே, உனக்காக ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக இருக்க தேவாதேவனை அதிசயநாமத்துக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்திலே விசுவாசத்தோடு ஏற்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு அதுக்காக நன்றி செலுத்து. அதற்கு அத்தனை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை இன்னும் கர்த்தருடைய வழியிலே நடத்தி மேம்பட்டவர்களாக மாற்றி தருவேன் பிரார்த்திக்கிறேன். தடைகள் எடுத்து போடும் ஆவிக்குரிய மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டும் பிரார்த்திக்கிறேன். விளையாட்டும் கர்த்தரும் ரட்சகருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோட விசேஷமாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமீன். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே, துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே, துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவருக்கும் பலுகி பெருக கடவுது.